Hi guys, this is Let Me and I'm your Arvind. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, இதுல முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி 12th CBSE-ல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் அப்படிங்கறத ஷார்ட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனை பத்தி படிக்கிறதுக்கு பதிலா ஒரு பெரிய எக்கானமியை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது வந்து 12th CBSE-ல ஒரு மேஜர் போர்ஷனா இருந்துச்சு. ஈவன் வந்து 2018-19 ஷெட்யூல் படி மேக்ரோ அண்ட் மைக்ரோ தான் 12th வச்சிருந்தாங்க. பட் இந்த வருஷம் மட்டும் மாத்தி மேக்ரோவும் இந்தியன் எக்கனாமிக்ஸும் மாத்திருந்தாங்க. இது எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். பட் மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து நம்ம எப்படி ரொம்ப ஈஸியா படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உள்ள இருக்க டாபிக்ஸ் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ், டிமாண்ட் கர்வ் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னு தெரியணும். டெஃபினிஷன் படி பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தி எக்கானமிக் விச் ஸ்டடிஸ் தி எக்கானமி ஆஸ் அ ஹோல் அக்ரிகேட்டா படிக்கிறது பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து போன வருஷம் நம்ம எல்லாருமே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்போம். இல்லைன்னா அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு தனி மனுஷனை பத்தியோ இல்ல தனி குரூப்பை பத்தியோ படிக்கிறது பேர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக்ஸ் எதை படிக்க போறோம் அப்படின்னா அவங்களோட இன்கம் லெவல் என்ன, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அவங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு நம்மளோட சப்ளை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனா இப்ப நம்ம படிக்க போற மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். மைக்ரோவை கம்பேர் பண்ணும்போது மேக்ரோ கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். பட் இருந்தாலுமே வந்து நம்ம மைக்ரோ ஃபுல்லா படிச்சு நம்மளுக்கு ஃபுல்லா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மேக்ரோ ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு மேக்ரோல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அதாவது நம்ம NCERT புக்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பட்ஜெட். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு லெசனுக்கும் ஒரு வீடியோ இல்ல முக்கியமான டாபிக் ஒரு வீடியோவா போட்டுட்டு வரேன். அது உங்களோட விஷ், நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க, அதுபடியே நான் போடுறேன். கவர்மெண்ட் பட்ஜெட் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் மணி பேங்கிங்கும் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இன்கம் டிட்டர்மினேஷன், இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஈவன் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட் மட்டுமே தனியா 7 மார்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரியே இன்கம் டிட்டர்மினேஷன் ஒரு 3 லெசன் 4 லெசன் சேர்ந்து இருக்கும், அது மட்டுமே 10 மார்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுக்கப்புறம் மணி பேங்கிங் இது 3 to 4 மார்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். இது மூணுமே படிச்சாலே நம்மளோட ஃபுல் ஒரு 40 மார்க்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல 20 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். மத்த எல்லா லெசனும் சேர்ந்து தான் 20 மார்க்ஸ் வரப்போகுது. மீதி இருக்கிற 20 மார்க்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் இன்கம் சம். கண்டிப்பா நேஷனல் இன்கம் ஒரு சம் கேட்டே ஆகணும். அது இல்லாம கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா நம்மளே கேஸ் போடலாம் பாத்துக்கீங்களேன். அவ்வளவு முக்கியமான ஒரு சம். அந்த சம் எப்படி படிக்கிறது, எப்படி போட்டாலும் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். அதுவும் நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் எப்படி படிச்சா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸியா ஏறும், அதே மாதிரி நம்ம எப்படி சூப்பரான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்லோப் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோட எல்லா டெஃபினிஷன்ஸுமே ரொம்ப கீங்க. யார் பேப்பர் பார்த்தாலும் சரி, அக்கார்டிங் டு மை பேப்பர் நான் எப்படி எழுதுவேன்னா எங்க டீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிக்னிஃபிசன்டான டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸும் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். ஈவன் அவங்க எப்பயுமே எப்படி சொல்லி தருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை வந்து எல்லாத்துக்கும் என்ஃபோர்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, அந்த டாபிக் பத்தி ஒண்ணுமே தெரியலனாலும் அதோட டெஃபினிஷனை மட்டும் நம்மளுக்கு கிளியரா எடுத்து தெரிஞ்சிச்சுன்னா உள்ள அவங்களுக்கு படிக்க டைம் இருக்காது. கண்டிப்பா அதுல ½ மார்க் நம்ம ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். இல்ல அவங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஃபுல் மார்க்கே அவசரத்துல போட்டுருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை படித்து பாருங்க. செகண்ட் பிரிலிமினரி திங் என்னன்னா பிரசன்டேஷன். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சதை நீட்டா பிரசன்ட் பண்ணணும். அது எப்படிங்கறத 2 பேப்பர் இங்க பாப்பீங்க, நீங்க இங்க பாருங்க எப்படிலாம் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். மூணாவது விஷயம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு முக்கியமானது கான்செப்டை நம்ம தரவா இருக்கணும். நம்ம எல்லா சமயம் போட்டு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லெசன்ஸ்ல இருந்து நிறைய சம்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் இன்கம் வரும், அதுக்கு முன்னாடி இருந்து GDP NDP ஒரு 6 ஃபார்முலா இருந்து நிறைய சம்ஸ் வரும். இன்கம் டிட்டர்மினேஷன்ல ஒரு சம் வரும், மணி மல்டிப்ளையர்ல ஒரு சம் வரும். இதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்னாலும் இன்னும் ஒரு சம் வரும். எங்கன்னு பாத்தீங்கன்னா GDP டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது. கண்டிப்பா அது யாராலையுமே போட முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாத்தோட இன்ட்ரோடக்ஷனா தான் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த டாபிக்லாம் ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கறத கமெண்ட் லீவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் அதை ஒரு வீடியோவே போடுறேன். இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்களோ ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் என்ன வேற ஏதாவது சேனல்ல பாத்துருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது சைனிங் ஆஃப்.